3, 2, 1. Welcome back to my channel. Special reservation கான கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்னன்னா physically disabled person, ex serviceman ward, அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா 7ஆம் தேதி வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்குது. இவங்க வந்து மறுபடியும் வந்து 9ஆம் தேதி ஜென்ரல் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து இந்த 7.5 ஸ்டூடெண்ட்டு சேரலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க இதுலேயும் கலந்துக்கலாம், ஜென்ரல்லையும் கலந்துக்கலாம். ஆனால் 9ஆம் தேதி வந்து ஜென்ரல் ஆரம்பிக்குது. 3 பேர்த்துக்குமே தான், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபிசிக்கலி டிசேபிள்டு 3 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அவங்கவுங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் இருக்கும். அதனால் வந்து முதல் 2 நாள், அதாவது 9ஆம் தேதி 10ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் 11ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு கொடுப்பாங்க. அன்றைக்கி நைட்டு 7 மணிக்குள்ளே வந்து நீங்கள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன், நீங்கள் என்ன உங்களுக்கு காலேஜ் பிடிச்சிருக்கா, இல்லை அக்செப்ட் அண்ட் அப்போர்டில் உங்களுக்கு வந்து 3 சாய்ஸ் தான். ஒன்று இது அக்செப்ட் அண்ட் அப்போர்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர்லாம் போக தேவையில்லை. அடுத்தது வந்து மறுநாள் வந்து 12ஆம் தேதி உங்களுக்கு டென்டேட்டிவ் ப்ரொஃபஷனல் வந்துடும். ஸோ அதனால் வந்து டேட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு சுமாரான காலேஜ் கிடச்சிச்சின்னா நீங்கள் பின்னாடி வர்றவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஒரு டவுட் இருந்தது. அடுத்தது வந்து இது எப்படி வந்து சீட் அலோகேஷன் ஆகும், முதல்ல ப்ரொசீஜர் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், இது எல்லாத்துக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு காலேஜுக்கு ஒரு பிரான்ச். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காலேஜுக்கு ஒரு பிரான்ச். நீங்க வந்து இப்ப 500 சீட்டு தான் டோட்டல் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அலாட் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு காலேஜை போய் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப எஸ்எஸ்என்ல போய் சூஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுதான் செலக்ட் ஆகும். பொதுவா வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து உடம்பு சரியில்லப்பா, ஆக்சுவல் வந்து 2 நாளைக்கு வீடியோ போட வேண்டாம் தான் நினைச்சேன். நான் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். பட் வந்து இருந்தாலும் இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். பட் வந்து ஸ்டூடெண்டோட லைஃப் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறவங்க சரி அவங்களுக்கு ஒரு இது நம்ம ஒரு ஷார்ட்டா வீடியோ பண்ண, பட் ஆடியோ வந்து மேபி இன்டரப்டா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்து ஒரு காலேஜுக்கு மேக்ஸிமம் ஒரு சீட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி ஒரு பிஹெச்டில சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்தது சூஸ் பண்ண முடியாது. புரியுதா? நீங்க ஒரு காலேஜுக்கு ஒரு பிரான்ச் தான் சூஸ் பண்ண முடியும், மிச்ச பிரான்ச் வந்து ஃபேட் ஆயிரும். சோ இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சார் நான் ஒரு காலேஜ்ல வந்து நான் 5 பிரான்ச் போட முடியுமா? முடியாது. ஒரு காலேஜ்ல நீங்க ஒரு பிரான்ச் தான் போட முடியும். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அதனால வந்து ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு பிரான்ச் தான் நீங்க சூஸ் பண்ண முடியும்னா ஆப்வியஸ்லி உங்க மைண்ட்ல என்ன பிரான்ச் நீங்க நினைக்கிறோம் அதை மட்டும் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண எல்லா காலேஜும் கம்ப்யூட்டரா போட்டுருங்க. நீங்க அது டிபார்ட்மெண்ட் இல்ல சார் மெக்கானிக்கல் மெக்கானிக்கலா சூஸ் பண்ணுங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு காலேஜுக்கு நீங்க ஒரு காலேஜ் போய் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பிரான்ச், எனி பிரான்ச் சூஸ் பண்ணலாம். இந்த காலேஜ்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணிட்டா மிச்ச பிரான்ச் சூஸ் பண்ண முடியாது. ரைட்? ஆட் போட்டு நீங்க அடுத்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த காலேஜ்ல நிறைய பிரான்ச் காமிக்கும். அதுல நீங்க ஏதாவது ஒரு பிரான்ச் தான் சூஸ் பண்ண முடியும். புரியுதா? சோ அந்த மாதிரி வந்து வஞ்சனை இல்லாம வந்து நீங்க நிறைய சாய்ஸஸ் போடுங்க. இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் வந்து மொத்தமே வந்து 150 சீட்டு தான். அதில் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 8 சீட் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஒரு 34, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் வந்து ஒரு 108, மொத்தம் வந்து 150 சீட்டு தான் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்காரவங்களுக்கு வந்து 5%, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து டோட்டல் வந்து 500 சீட்டு தான். இந்த 500 சீட்டு வந்து எப்படி அலோகேஷன் ஆகும்னா, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து மொத்தம் 12 சீட்டு. ஏன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் வந்து நீங்கள் வந்து சாய்ஸஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு காலேஜில் ஒன்றுன்னு சொன்னேன்ல, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் மேபி 2-3 நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும். அண்ட் அதர் வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ்ஸு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ஸு அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஒவ்வொரு சீட்டு தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மொத்தம் 488 சீட்டு தான். 488 இது ஒரு 12, மொத்தம் வந்து 500 சீட்டு தான். இந்த 500 சீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, கட் ஆஃப் ரொம்ப லோவா இருக்கீங்க. எது? கவுன்சிலிங் கட் ஆஃப். கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து 150க்கு கீழே இருக்கிறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்ல கட் ஆஃப்ல வந்து 150க்கு கீழே இருக்கிறவங்க
கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் வரும்னா நீங்க அவைல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ எக்ஸர்விஸ்மென்ட் வார்டோ இல்ல பிசிக்கலி ஏபிள்டு மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். சோ அதனால வந்து நீங்க லிமிட்டடா வந்து ஒரு 20 சாய்ஸோ ஒரு 30 சாய்ஸோ வைக்காதீங்க. எத்தனை சாய்ஸ் முன்னாலும் வைங்க. 500 இது வைக்கலாம்னா 500 கூட வைங்க. புரியுதா? சோ அட்லீஸ்ட் என்னோட சஜஷன் வந்து ஒரு 300ஆவது வைங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சார் இது கிடைச்சிச்சு நீங்க போய் சேரணுமா கட்டாயம் கிடையாது. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு காலேஜ் எடுத்துட்டீங்க, ஆனா நீங்க எதிர்பார்த்த காலேஜ் வரல. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் ஜெனரல்ல போய் தேர்ட் ரவுண்டோ செகண்ட் ரவுண்டோ அதுவரை நான் வெயிட் பண்ணி நான் காலேஜ் வேற பிரான்ச் நான் எடுத்துக்கிறோம்னா எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு கடைசியில எங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போது இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து அந்த கவுன்சிலிங்க்கு ஒரு 5 நாள் டைம் சொல்லுவாங்க, அதுக்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணணும். இப்ப நீங்க உடனே ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ டவுட் என்ன கேக்குறாங்கன்னா, நான் சொல்றத ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. 9, 10 இந்த 2 நாள் சாய்ஸ் ஃபில் பண்ணது உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி காலையில் வந்து உங்களுக்கு 9 மணிக்கு இது வந்துடும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு. அன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்குள்ளே வந்து நீங்கள் டென்டேட்டிவை கன்ஃபார்ம் பண்ணணும். பிடிச்சிருந்தா மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கள். 12ஆம் தேதி வந்து உங்களுக்கு இது வந்துடும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு. அந்த டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். அந்த 3 ஆப்ஷன் டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன்ஸ் உங்களுக்கு 3 சாய்ஸ் கேட்கும். இது வந்தது நான் அக்செப்ட் பண்ணிக்குவா, இல்ல அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுக்குவா, இல்ல வந்து நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே வருவா. இந்த 3 ஆப்ஷன் கேட்கும். இதுல நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, சார் அக்செப்ட் பண்ண ஜாயினா நான் காலேஜ் போயிருவேன், அக்செப்ட் பண்ண அப்போர்டு போட்டா டிஎஃப்சி சென்டர் போகணுமா? கிடையாது. சோ உங்களுக்கு இந்த 5 நாள் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து மறுநாள் காலையில உங்களுக்கு ப்ரொவிஷனல் கன்ஃபர்மேஷன் வந்துடும். இப்ப நீங்க அக்செப்ட் பண்ண அப்போர்டு போட்டாலும் இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்திருக்கும்ல, இந்த காலேஜ் இருக்கலாம், இல்ல மேபி அக்செப்ட் பண்ண அப்போர்டு போட்டு நீங்க ஒரு 120 சாய்ஸா போட்டிருக்கீங்க, 119க்குள்ள ஒண்ணு மாறி வந்தாலும் வரலாம். நீங்க போய் டிஎஃப்சி சென்டருக்கு போகணுமா? தேவையில்லை. 12ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வர்றது வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு. புரியுதா? ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா அதுதான் ஃபைனல். புரியுதா? ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு 12ஆம் தேதி காலையில் ஒரு 9 மணி வாக்கில் வந்துடும். அதுதான் உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். சார் நார்மலாக வந்து கட் ஆஃப் பண்ணி ஹை மார்க் இருக்கிறவங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸில் மார்க் கம்மியாக இருக்கிறவங்களும் இங்கே சாய்ஸ் போட்டிருப்பீங்க. பட் வந்து ஒரு 300, 400, ஒரு 1000 ரேஞ்சில் இருக்க உங்களுக்கு ஒரு சுமாரான காலேஜ் கிடச்சிச்சின்னா தயவுசெய்து வந்து நீங்கள் அந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது நீங்கள் போகலைன்னா தயவுசெய்து வந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க. ஏன்னா உங்களோட லோ மார்க் இருக்கிறவங்க, கட் ஆஃபில் கம்மியாக எடுத்தவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து யார் எக்ஸர்வீஸ்மெண்ட்லேயோ இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சாக வந்து ஒரு நல்ல காலேஜ் எடுக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க, உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கலையா தயவுசெய்து வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க. கட் ஆஃபில் கம்மியான மாணவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் தான் எடுக்கணும்னு ஆசையில் இருப்பாங்க. அதனால் கட் ஆஃபில் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் இருந்து நீங்கள் சேர மாட்டீங்க. சும்மா நீங்கள் வாங்கி வைக்க வேணாம், ப்ரொவிஷனல் வாங்காமல் அதை வந்து நீங்கள் கவுன்சிலிங் விட்டு வெளியில் வரேன்னு வந்துடுங்க. கட் ஆஃபில் கம்மியாக இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல காலேஜ் நினைக்கிறவங்க அந்த கோட்டாவை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பெர்செப்ஷன். நீங்கள் தான் வந்து நம்மளுடைய சக மாணவரும் நல்ல காலேஜ் சேரணும்னு முடிந்தால் வந்து விட்டு கொடுங்க. நல்ல காலேஜ் இருந்தால் போய் ஜாயின் பண்ணுங்க. இல்லை சார் நான் ஜெனரல் கவுன்சிலிங்லேயே நான் பார்த்துட்டு நான் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணலாம்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அப்போ வந்து காலேஜ் வந்து நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயோ டிசபிள்லையோ எக்ஸ்ஆர்மிலையோ வந்து அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அந்த காலேஜுக்கு டேட்டா போயிடும். அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்க எப்போ வந்து காலேஜ் ஜாயின் பண்றீங்கன்னா, நீங்க வந்து இல்ல சார் நான் அடுத்த ஜெனரல் கவுன்சிலிங்லயே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஜெனரல் கவுன்சிலிங் பார்த்துட்டு நான் வந்து ஜாயின் பண்றேன்னு நீங்க அவங்ககிட்ட என்ன சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா இது வந்து நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷலா இன்னொரு கவுன்சிலிங் கொடுக்கறதுனால. அதனால வந்து நம்ம இதுலயே தான் போய் சேரணும் கிடையாது. நல்ல காலேஜ் இருந்தா மேக்ஸிமம் போயிருங்க. இல்ல சார் பட் ஜெனரல்ல நீங்க நல்ல காலேஜ் நீங்க எதிர்பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதுலலாம் வந்து கேஸ்ட் பேஸ் கிடையாது. உங்களுடைய மார்க் தான், ஸ்போர்ட்ஸோட மார்க் தான். இந்த ஸ்போர்ட்ஸோட மார்க்கை வச்சுதான் வந்து உங்களுக்கு வரும். சோ அதனால என்னுடைய சஜஷன் 150க்கு கட் ஆஃப் கீழே ஜெனரல்ல இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல மார்க் இருந்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டால எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி என் ஆடியோ வந்து நான் ஃபீவரா இருக்கனால என் ஆடியோ கொஞ்சம் மாறி இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்போதுமே என்ன கால் பண்ணுங்க. சார் உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க என்னை கால் பண்ணுங்க,
நான் கண்டிப்பா வந்து சஜஷன் பண்றேன். ஆனா இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்பவுமே கால் பண்ணுங்க. எப்போ நான் சொல்ற மாதிரி தான். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பை பை.